அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓலைச்சுவடி பாரம்பரிய இயற்கை விற்பனையகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான இயற்கை பொருள்களும் இங்கே கிடைக்கும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம சொல்கிறத விட திரு சரவணன் அவர்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கார். அவருடைய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க அதை பார்த்து வாங்கிக்கலாம். என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத பகுதி வீடியோக்களாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஓலைச்சுவடி பாரம்பரிய இயற்கை விற்பனையகம் சின்னசேலம், சரவணன். நம்ம சின்னசேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடி பாரம்பரிய இயற்கை விற்பனையகம் அப்படின்ற ஒரு இயற்கை அங்காடி வந்து நடத்திக்கிட்டு இருக்கான். அதில் மரபு பாரம்பரியம் சார்ந்த நம்ம பொருட்களை எல்லாம் அறிமுகம் செய்து நிறைய வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஸ்டவ் ஹிலர் பாஸ்கர் ஐயா வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதை பற்றி வந்து ஒரு அறிமுகம் செய்திருக்கிறாரு. வெளியில் வந்து வேறு நாடுகளில் வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதை வந்து அறிமுகம் செய்தார். அதை வந்து நம்ம செங்கலில் வந்து நிறைய பேர் செய்ய ஆரம்பித்தாங்க. செங்கல் கட்டி செய்ய ஆரம்பித்தாங்க. அதையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் இரும்பு அந்த மெட்டலில் வந்து நம்ம ஒரு ஸ்டவ்வாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ராக்கெட் ஸ்டவ்வு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லாம் எடை வைத்து தாங்குகிற மாதிரி பொருட்கள்லாம், அந்த பாத்திரம் பிரியாணி செய்கிறதுக்கான அந்த பாத்திரம், தண்ணி காய வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி எடை தாங்குகிற மாதிரியான பாத்திரம் வைக்கிற மாதிரி எல்லாம் தாங்குகிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்னர்லாம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட உயரம் ஹைட்டு கொடுத்து விறகுலாம் வைக்கிற மாதிரி இதுக்கான நம்ம ஒரு இதை பிளேஸ் கொடுத்து, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர், இது முழுக்க ராக்கெட் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா காற்று மூலமாக தான் எரிய செய்யும். காற்று தான் முதன்மையான ஒரு எரிபொருள். காற்று இருந்தால் இது வந்து சரியாக வேலை செய்யும். அதுபோல் காற்று எந்த அளவுக்கு அடிக்குதோ, எந்த அளவுக்கு வேகமாக அடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஃப்ளேம் எரியக்கூடிய தன்மை வந்து இருக்கும். இதுதான் மெயினாக நம்ம வந்து இருக்குது. ஒரு 10 கிலோ விறகு போடுறோம்னா ஒரு 5 கிலோ விறகு மட்டும் இருந்தால் போதும் இந்த விறகடுப்பு, இந்த ராக்கெட் ஸ்டவ்வுக்கு. இதுதான் வந்து ஒரு முதன்மையான ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று தனியாக இருக்குது. முதல் மாடல் 2200 ரூபாய் இதோட விலை. பார்த்தீங்கன்னா இது 3 mm அந்த பிளேட்டில் தான் தயார் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து லைஃப் இருக்கும், நல்லாவே இருக்கும். இது வரைக்கும் நிறைய இடத்துக்கு அனுப்பியிருக்கோம். இது வரைக்கும் எங்கேயுமே கம்ப்ளைண்ட்டு கிடையாது. எப்படி சொல்ல போனால் பெரிய அரசியல்வாதிகள்லாம் கூட நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. எங்கேயுமே நமக்கு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டு கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் அடுத்த மாடல், செகண்ட் மாடல், அடுத்து 3வது மாடல், இந்த மாதிரி நிறைய மாடல்லாம் இருக்குது. நம்ம உணவகம் ஹோட்டலில் பயன்படுத்துகிற மாதிரிலாம் மாடல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் மாடல் ஒரு 4 பேர் உள்ள வீட்டுக்கு தண்ணி காய வைக்கவோ இல்லை அரிசி சாப்பாடு சமைக்கவோ பயன்படுத்திக்கலாம். அதுபோல் இருக்குது. அடுத்து 2வது மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் உள்ள வீட்டில் பயன்படுத்திக்கிற மாதிரிலாம் இருக்குது. பிரியாணி அண்டா வைக்கிற மாதிரி, தந்தூரி சிக்கன் செய்கிற மாதிரி, கிரில் அந்த மாதிரி செய்கிற மாதிரி, 15 கிலோ அரிசி கொட்டி பிரியாணி செய்யலாம். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து உணவகத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் நம்ம வந்து ராக்கெட் ஸ்டவ் கொடுத்துட்ருக்கோம். கேரளா நார்த்திலிருந்துலாம் நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு செஞ்சு அனுப்பிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மாடல், எந்த மாடல் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், எந்த மாடல் தேவைப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு எண்ணம் இருந்ததுன்னா என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க.
வாட்ஸ்அப் பகிரி எண்ணில் ஒரு தகவல் கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து இதோட பட்டியல், விலைப்பட்டியல், எத்தனை பேர் உள்ள வீட்டுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளோ எடை உள்ள அடுப்பு, இது ஒவ்வொரு அடுப்பும் எவ்வளோ எடை இருக்கும், எவ்வளோ ஹைட் இருக்கும், எவ்வளோ அளவு இருக்கும், அகலம் இருக்கும், எவ்வளோ விறகு வைக்கலாம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு தேங்காய் மஞ்சி இது மாதிரிலாம் வைக்கலாம், சின்ன சின்ன விறகுகள்லாம் வைக்க முடியும். அதுக்கு அடுத்து போகக்கூடிய மாடல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அடிமட்டை, தெக்கு மட்டைன்னு சொல்லுவோம், அந்த மட்டையே உள்ளே வைக்கிற அளவுக்கு வந்து அடுப்பெல்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயர் ஃபேன், ஏன்னா ஏர், காற்று தான் முக்கியமானது. காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த டைரக்ஷனில் வந்து இந்த அடுப்பை வைக்கணும். அந்த டைரக்ஷனில் வச்சிங்கன்னா தான் காற்று உள்ளே போகும், எரிய ஆரம்பிக்கும், நல்லா ஃப்ளேம் கொடுக்கும், நல்லா வேகமாக எரியும். ஹோட்டலில் ஒரு 10 கிலோ 1 மணி நேரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க விறகு அப்படின்னா, இதில் ஒரு 4 கிலோ 5 கிலோ பயன்படுத்தினாலே போதும், அந்த சமையலை செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து விறகு சிக்கனத்தை கொடுக்கும். புகை முக்கியமாக 90% வந்து புகை கிடையாது. இதில் 90% வந்து புகையை வந்து கட்டுப்படுத்திடும். அந்த அளவுக்கு வந்து ராக்கெட் ஸ்டவ் வந்து வேலை செய்யும். புகையே உங்களுக்கு வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த புகையையும் உங்களுக்கு எரிபொருளாக மாற்றிடும். வைக்கக்கூடிய விறகு, அந்த மற்ற அடுப்புகளில் எரியக்கூடிய புகை, அந்த புகையை வந்து எரிபொருளாக மாற்றி உங்களுக்கு வந்து விறகு சிக்கனத்தை கொடுத்து நேரத்தை வந்து சிக்கனமாக்கி விடும். உங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கும் வந்து எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்த மாடல், எந்த மாடல், எவ்வளோ அளவு, என்ன விலை அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும்போது என்னுடைய எண் 9994768761 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் பகிரி எண்ணில் அழைப்பு கொடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் என்னுடைய கேட்லாக் சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது, அது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு. அதில் நீங்கள் போய் நீங்களாகவே இந்த விலைப்பட்டியல்லாம் பார்க்கலாம். இல்லை எனக்கு ராக்கெட் ஸ்டவோட விலைப்பட்டியல் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட நானும் அனுப்பி வைப்பேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் எங்கேயுமே போய் புகார் வந்தது கிடையாது. அடுத்து இன்டோர் அவுட்டோர், நம்ம வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ளோயர் ஃபேனும் தேவைப்படும். அவுட்டோர், இங்கே மாடியில் இல்லை வீட்டு தோட்டத்தில் அந்த மாதிரி வச்சு சமைக்கிறோம், ஹோட்டலில் வெளியில் வச்சு சமைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேன் தேவைப்படாது. காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் வச்சு நம்ம சமைச்சிக்கலாம். இல்லை ப்ளோயர் ஃபேன் வேணும்னாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜ், ஒரு 1000 ரூபாய் தான் செலவாகும். அதை நம்ம வந்து கொடுத்துட்றோம். உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து வேகமாக ஓடுற மாதிரி, குறைக்கிற மாதிரி ரெகுலேட்டர் மெத்தட்லேயே நம்ம கொடுக்குறோம். ரெகுலேட்டரும் நம்ம டச் பண்ணி கொடுத்துருவோம், குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ப்ளோயர் ஃபேன் வந்து நம்ம டச் பண்ணி கொடுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கழட்டி கூட வச்சுட்டு சமையல் பண்ணிக்கலாம், தேவைப்படுறப்ப போட்டுக்கலாம். அது எலக்ட்ரிசிட்டி கரண்ட் மூலமாக தான் ப்ளோயர் ஃபேன் ஓடும். அவ்வளோதான். இதுதான் வந்து ராக்கெட் ஸ்டவோட மெயின் கண்டென்ட்டு. உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது நிறைய பேர் தேடி இதை நம்ம பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல சில மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்லாம் இருக்கும். அது குறிப்பிட்ட பாத்திரம் மட்டும் தான் வைக்க முடியும். பெரிய அண்டா பிரியாணி எல்லாம் செய்ய முடியாது, வைக்க முடியாது அண்டாலாம். இது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பர்னர்லாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். எந்த மாதிரி வேணாலும் வைக்கலாம், பயன்படுத்தலாம். சில எக்ஸ்ட்ரா திண்டுக்கல் சிறுமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 30,000 லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள டேங்க்கு. அதுக்கு அடியில் வந்து ஒரு 1.5 அடி அளவு தான் இருந்தது இடைவெளி. அதில் வந்து ராக்கெட் ஸ்டவ் வந்து 18,000 ரூபாய் விலையில் வந்து நம்ம தயார் செய்து அதை நம்ம வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறதா நம்ம வந்து ஆர்டர் இப்போ பேசியிருக்கோம். அந்த மாதிரி நம்ம வந்து புது ஆர்டரும் நம்ம எது மாதிரி கேட்குறாங்களோ, எந்த தேவை இருக்கோ அவங்களுக்கு தேவைக்கேற்பவும் நம்ம வந்து அளவில் செய்தும் கொடுக்கலாம். இந்த ராக்கெட் ஸ்டவ் உங்களுக்கு தேவை அப்படின்னா, தேவைப்படும் போது எனக்கு என்னுடைய எண்ணுக்கு அழைப்பு கொடுங்க. உங்களுக்கு அந்த மாடலில் வந்து உங்களுக்கு அதை பற்றிய தகவல் கொடுக்கப்படும், உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். என்னுடைய எண் திரும்பவும் சொல்கிறேன், 9994768761. இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேற்கொண்டு எந்த ஒரு தகவல் தேவைனாலும் என்னுடைய ஓலை சுவடி பாரம்பரிய இயற்கை விற்பனையகத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் பற்றி உங்களுக்கு எந்த தகவல் தேவைனாலும் எனக்கு தகவல் கொடுங்க. அதுக்கான பதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அனுப்பியும் வைக்கிறேன். தேவைப்படுவாங்க நேர்லேயே நம்ம இயற்கை அங்காடிக்கு வந்தும் நீங்கள் பொருட்களை பெற்றும் சொல்லலாம். இந்தியா முழுக்கவும் கொரியரும் நம்ம, அதாவது
இந்தியா போஸ்ட் தபால் மூலமாகவோ அஞ்சல் மூலமாகவோ நம்ம கொரியர் டெஸ்ட் கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாகவோ பார்சல் எம்எஸ்எஸ் மேட்டு சூப்பர் சர்வீஸ் அதிமீனா ஏபிடி ஏகேஆர் இந்த மாதிரி பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம். நன்றி.